ஏழாம் நிலை. வீழ்ந்து எழுகிறார் இயேசு. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதி அஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன 90 வயது கிழவன் போல் தள்ளாடி தடுமாறி நடக்கிறாய்? என்ன வீரனால் போதித்தாய்? உனது வீரமெல்லாம் எங்கே? சீக்கிரம், நேரமாகிறது. யூதர்களின் அரசன் என சொல்லிக் கொண்டார். யூதர்களின் அரசன் மண்ணை கழுவிவிட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அதை இன்னும் மாய்மாலம் செய்கிறான். வீணாய் அடி வாங்காதே, எழுந்து சீக்கிரம். ரொம்ப கணக்குதா, தலையில முறுமுறு ரொம்ப கஷ்டமா இருக்கா, கல்வாய் மரம் பக்கத்துல வந்துச்சா, காலெல்லாம் வலிக்குது. எசப்பா, மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்களே, முகம் குப்பட விழுந்துட்டீங்களே. பலமுறை கீழே விழ நேரிடும் என்று தெரிந்தும் தான் சிலுவையை சுமந்தேன். உடல் அளவில் என்னை பிரிந்த அப்போஸ்தலர்கள் கோழைகளாயிராமல் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு துன்பங்களை ஏற்க நேர்ந்தும் எனக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். அகிலமெங்கும் இறையரசு வளரச் செய்தார்கள். தோல்வியை நினைத்து துவளாமல் துன்பங்களை ஏற்க துணிவு கொள்ளும் போதுதான் உன்னதமானது உதயமாகும். மீட்பும் மகிழ்ச்சியும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெருகும். என்ன சோகமா இருக்க? வாழ்ற வாழ்க்கையை வெறுப்பாருடா. எதுக்காக ஓடணும், ஏன் ஓடுறோன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஓடினாலும் அடைய போகிற இலக்கு மட்டும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு கடத்தில் விழுவாங்க. ஆனால் நம்ம விழுவது முக்கியமே இல்லை, திரும்ப எழுந்து ஓடுவோம்னு தான் முக்கியம். நம்ம விழுவது ஒரு முடிவு இல்லை, அது ஒரு இடைவெளி தான். ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டா நீ இன்னும் வேகமாக ஓடலாம். நம்ம ஆண்டவர் விழுந்தவனை கைப்பிடித்து எழுப்புவார். நீ மறுபடியும் முயற்சி செய்ய துணிந்தாலே போதும்டா. இன்றைய வாழ்க்கை சூழலில் நசுக்கப்பட்டோர் ஏராளம். இத்தகையோரை இறைவன் கைவிடுவதில்லை. வீழ்ந்தவர் மீண்டும் எழ கை கொடுக்கிறார். நமது வலுவின்மையில்தான் அவரது வல்லமை செயலாற்றும். வாழ்வில் வழுக்கி விழுந்தோரே, நம்பிக்கை கொள்ளுங்கள், வளமை காத்திருக்கிறது.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.